இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்றதுக்காண்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு ஹேப்பன் ஆகலை. அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களோட லைஃப்பில் ஆல்ரெடி இருக்காங்க, அவங்க உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க. இந்த மாதிரி உங்களோட இன்னர் வேர்ல்டில் நீங்கள் 100% ஸ்ட்ராங்காக இருக்கணும். 5 சென்சஸ் மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ணிவிட்டு, அப்போ நான் டே டைமை நான் எப்படி லிவ் பண்ணுவேன்? ரிலாக்ஸாக லிவ் பண்ணுவேன், ஜாலியாக லிவ் பண்ணுவேன், ஹாப்பியாக லிவ் பண்ணுவேன். ஏன் அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோவுமே உங்களோட லைஃப்பை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய கான்சியஸ்னஸை இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போங்க. ஓகே, இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸோடைய டே 3ல் நம்ம இருக்கோம். டே 1 டே 2 நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த கிளாஸோடைய டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, நான் மேனிஃபெஸ்டேஷன் டு மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டே இல்லாத ஒரு இடம், அதுலேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்படி, அதாவது அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் நம்ம இதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சைலண்ட்டான ஒரு இடத்துல, யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல இருக்கும்போது இந்த வீடியோ பாருங்கள். ஒரு நோட் அண்ட் பென் எடுத்து எல்லாத்தையுமே நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட், லைஃப் சேஞ்சிங் அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். 21st, 22nd, 23rd நம்மளுடைய இந்த சேனலில் ஜூமில் ஒரு லைவ் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இது ஜஸ்ட் 199 தான். ஃபர்ஸ்ட் வர 100 மெம்பர்ஸ் தான். இதோடைய டாபிக் என்ன அப்படின்னா, யுவர் தாட்ஸ் கிரியேட்ஸ் யுவர் ரியாலிட்டி. உங்களோட தாட்ஸ் தான் உங்கள் ரியாலிட்டியை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ உங்களால் உங்களோட லைஃப்பை கிரியேட் பண்ண முடியும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு நம்மளுடைய தாட்ஸ் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அப்போ தான் இது நம்மளால் முடியும். இதை நம்ம எப்படி பண்ணுறது, அதை தான் 3 days கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப கைடட் மெடிடேஷன், கைடட் விஷுவலைசேஷன் அண்ட் கைடட் அஃபர்மேஷன்ஸ், இது எல்லாமே அந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு கிளாஸ். என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 28, 29, 30 குவாண்டம் ஜம்பிங் லைவ் கிளாஸ் நடக்க போது அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அலைன் வித் யுவர் டிசைர், த ஆர்ட் ஆஃப் வைப்ரேஷனல் மேட்ச். ஒன்றும் இல்லை, நம்மளோட வைப்ரேஷனலை மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் அலைன்மெண்ட். நமக்கு ஒரு விருப்பம் இல்லையா, நமக்கு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா, டிசைர், நமக்கு ஒரு ஆசை, கனவு, லட்சியம். அது கூட அந்த விருப்பத்து கூட நம்மளுடைய வைப்ரேஷனை நம்ம எப்போ மேட்ச் பண்ணுறோமோ அப்போ நம்ம அலைன்மெண்ட்டாக இருக்கோன்னு அர்த்தம். அந்த அலைன்மெண்ட்டுக்கு நம்ம எப்போ வரோமோ அப்போ நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகும். இப்போ நீங்களே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுங்க, நான் அலைன்மெண்ட்டாக இருக்கேனா அப்படின்னா என்னுடைய வைப்ரேஷன், என்னுடைய அலைவரிசைகள் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு விஷயம், என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் அந்த அலைவரிசை கூட ஒத்து போகுதா, மேட்ச் ஆகுதா? நான் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னோட வைப்ரேஷன் அவங்களோட வைப்ரேஷனோட மேட்ச் ஆகுதா? அதே மாதிரி நான் ஒரு கார், ஒரு ட்ரீம் ஜாப், இந்த மாதிரி நான் ஒரு சில விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறேன், அந்த வைப்ரேஷன் என்னோட வைப்ரேஷனோட மேட்ச் ஆகுதா? ஒருவேளை மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவீங்க. இல்லை மேட்ச் ஆகலைன்னா அதுக்கு நம்ம ஒரு சில ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக அதை நம்ம மேட்ச் பண்ணலாம். ஓகே, அது என்னென்ன ப்ராக்டிஸ் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த வைப்ரேஷனல் அலைன்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களோட லைஃப்பில் ஆல்ரெடி இருக்காங்க, அவங்க உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க, நீங்கள் அவங்களோட லைஃப்பில் ஆல்ரெடி இருக்கீங்க, அவங்களோட உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இல்லை நீங்கள் அவங்க கூட கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அவங்க கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களோட இன்னர் வேர்ல்டில் நீங்கள் 100% ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி ஸ்ட்ராங்காக இருந்துட்டிங்கன்னா அதுதான் இந்த வைப்ரேஷனல் மேட்ச், அதுதான் அலைன்மெண்ட். இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் திங்கிங்கில் இருந்துருவாங்க. பட் டீப்பாக சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸில் அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல, அவங்க இன்னும் மெசேஜ் பண்ணல அப்படின்னு சப்கான்ஷியஸாக அவங்களுக்கே தெரியாமல் இந்த ஒரு தாட், இந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்துடுறனால அந்த இடத்துல வைப்ரேஷனல் மேட்ச் மிஸ் ஆயிடுது. நம்ம திங்கிங் எப்படி இருக்குது, கான்ஷியஸ்னஸ் திங்கிங் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் டீப்பாக நம்மளுடைய ஆழ் மனதில் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுடைய தாட் எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னும் அந்த விஷயம் எனக்கு நடக்கலை, இன்னும் அந்த விஷயம் எனக்கு ஹேப்பன் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் இருக்குது. இதுதான் வைப்ரேஷனல் மேட்ச் கிடையாது. இதை நம்ம சரி பண்ணி தான் அந்த வைப்ரேஷனல் மேட்சை க்ரியேட் பண்ணோம். அப்புறம் நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய ஃபீலிங்ஸ், நம்மளுடைய எமோஷன்ஸ், நம்மளோட பிலீவ், நம்மளுடைய மென்டல் இமேஜ், நம்மளோட செல்ஃப் டாக், நம்மளோட ஆக்ஷன்ஸ், நம்மளோட பிஹேவியர், நம்மளோட வேர்ட்ஸ், இது எல்லாமே எப்படி இருக்கணும்,
அந்த வைப்ரேஷனல் மேட்ச் ஆகிருக்கணும். இப்போ அந்த கார் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த கார் ஆல்ரெடி கிடச்சிருச்சுன்னு என்னுடைய இன்னர் வேர்ல்டு நம்ப வைக்கணும். அப்போ நான் திங்க் பண்ணுறது எப்படி இருக்கணும், அந்த கார் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. நான் ஃபீல் பண்ணுறது எப்படி இருக்கணும், அந்த கார் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. நான் பிலீவ் பண்ணுறது எப்படி இருக்கணும், அந்த கார் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. என்னோட இமேஜினேஷன் எப்படி இருக்கணும், அந்த கார் என்கிட்ட இருக்குது. என்னோட செல்ஃப் டாக் எப்படி இருக்கணும், கண்டிப்பாக அந்த கார் என்கிட்ட இருக்குது. என்னுடைய வேர்ட்ஸ், நான் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எப்படி இருக்கணும், அந்த கார் என்கிட்ட இருக்குது. நான் நடந்துக்கக்கூடிய விதம் எப்படி இருக்கணும், அந்த கார் என்கிட்ட இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எமோஷன்லேருந்து, ஃபீலிங்லேருந்து, திங்கிங்லேருந்து, இமேஜினேஷன்லேருந்து எல்லாமே அந்த விஷயம் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. இதை மட்டும் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கனாலே போதும், அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு வேணுன்ற விஷயம், அந்த ஆசை, இந்த அலைவரிசையை ஒத்து போயிட்டாலே அந்த விஷயம் உங்களோட லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும், உங்களோட வாழ்க்கையில் அது நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, இந்த வைப்ரேஷனல் மேட்ச்னால் நம்ம என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். இதை எப்படி நம்ம அந்த வைப்ரேஷனல் மேட்சுக்கு நம்மளையும் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனையும் கொண்டு வருது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சில ப்ராக்டிசஸ் எல்லாம் இருக்குது. அந்த ப்ராக்டிசஸ் நம்ம பண்ணுறது மூலமாக நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரீக்வன்சி ரைஸ் ஆகும். இந்த ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனோன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப்ரேஷனோட மேட்ச் ஆயிரும். அப்போ அந்த விஷயம் நமக்கு உடனே இந்த லைஃப்பில் ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும். அது என்ன ப்ராக்டிஸ், இப்போ நம்மளுடைய ஃப்ரீ டெலகிராம் கைடன்ஸ் அந்த குரூப்பில் இப்போ போய்கிட்டு இருக்க ப்ராக்டிஸ்லாம். இந்த குரூப்பில் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம், கம்ப்ளீட்டாக அதில் ஃப்ரீ தான். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் டெய்லி கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவலைசேஷன், செல்ஃப் லவ், அஃபர்மேஷன் அண்ட் அது போக கான்சியஸ்னஸ் ப்ராக்டிஸ், நம்ம டே டைமில் எப்படி கான்சியஸாக இருக்கணும், எல்லா ப்ராக்டிஸையும் நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 500 மெம்பர்ஸுக்கு மேலே இதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட லைஃப்பில் ரிசல்ட்டும் தெரிய ஆரம்பிக்குது. நீங்களும் இதில் ஜாயின் பண்ணி இந்த எல்லா ப்ராக்டிஸும் நீங்கள் பண்ணுறது மூலம் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் அந்த அலைன்மெண்ட்டுக்கு வருவீங்க, உங்களோட வைப்ரேஷன் அது கூட மேட்ச் ஆகும். அதாவது உங்களுடைய அலைவரிசை உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அலைவரிசையோட மேட்ச் ஆகும். அப்போ அந்த பொருளாக இருக்கட்டும், அந்த நபராக இருக்கட்டும், அந்த விஷயமா இருக்கட்டும், உங்களோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். கிராட்டிடியூட் அப்படின்னா என்னது, ஒன்றும் இல்லை, நம்ம நன்றி சொல்கிறது, நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்தில் நன்றி சொல்கிறது. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ண சொல்லியிருப்பேன் இல்லையா, யார் யாருக்கெல்லாம் ரொட்டீன் வேணுமோ எனக்கு டெக்ஸ்ட் பண்ண சொல்லியிருப்பேன், உங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் நான் ப்ராப்பராக இதுக்கான கைடன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். கிராட்டிடியூட் எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், மெடிடேஷன் எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், விஷுவல் எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், அதே மாதிரி செல்ஃப் லவ், அஃபர்மேஷன் எல்லாம் எப்போ பண்ணணும், எப்படி பண்ணுறது சொல்லியிருப்பேன். ஓகே, ஒரு விஷயம் நான் அந்த வீடியோவில் மிஸ் பண்ணியிருப்பேன். அந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்டர்ஸ் இஃப். அந்த விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி நீங்கள் திங்க் பண்ணணும், ஃபீல் பண்ணணும், பிலீவ் பண்ணணும், ஆக்ட் பண்ணணும். திங்க், ஃபீல், ஆக்ட், இது மூணும் அந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி ஹேப்பன் ஆயிடுச்சு, அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். ஓகே, இது எப்படி இருக்குதுன்றது நிறைய பேர் வந்து என்கிட்ட ரீசெண்டாக கேட்குறாங்க. ஆல்ரெடி நடந்துச்சு, நான் எப்படி திங்க் பண்ணுறது, ஒன்றும் இல்லை. இப்போ சிம்பிளாக எப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஏன் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்றதுக்காண்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு ஹேப்பன் ஆகலை. ஒருவேளை கற்பனையாக எடுத்துக்கோங்க, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் போன வாரமே நடந்துருச்சுன்னு கற்பனையாக நீங்களாம் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய திங்கிங் எப்படி இருக்கும், ஃபீலிங் எப்படி இருக்கும், பிலீவ் எப்படி இருக்கும், ஒரு ரிலாக்ஸான ஸ்டேட்டில் இருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களோட மைண்டில் ஏதோ ஒரு கார்னரில் அப்பாடா அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுடா, நம்ம பாட்டுக்கு டே டைமில் இருக்க வேலையை பார்ப்போம், வர வேலையை நம்ம பாட்டுக்கு பார்ப்போம் அப்படின்ற ஒரு திங்கிங் இருக்கும், அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும், அப்படின்னு நீங்கள் ஆக்ட் பண்ணுவீங்க. அப்போது சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு என்னென்ன மேனிஃபெஸ்டேஷன் வேணுமோ, நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, உங்கள் மைண்டில் ஏதோ ஒரு கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பாடா அந்த விஷயம் எனக்கு நடந்து முடிஞ்சிருச்சு, அப்போ நான் டே டைமை நான் எப்படி லிவ் பண்ணுவேன், ரிலாக்ஸாக லிவ் பண்ணுவேன், ஜாலியாக லிவ் பண்ணுவேன், ஹாப்பியாக லிவ் பண்ணுவேன். ஏன், அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு ரிலாக்ஸான ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கணும். இந்த ஒரு ஸ்டேட்டில் அதை நம்ம டெய்லி நம்ம நினச்சிருந்துச்சு, அப்போ அந்த கார் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம டே டைமில் லிவ் பண்ண வேணாம். ஜஸ்ட் அந்த டேயை ஸ்டார்ட் பண்ணும்போது மைண்டில் ஒரு கார்னரில் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த விஷயம் எனக்கு நடந்துச்சு, அந்த கார் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்ட்டு ரிலாக்ஸாக அந்தந்த டேயில் நம்ம என்னென்ன 5 சென்சஸ் மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ணிவிட்டு நம்ம ரிலாக்ஸான ஸ்டேட்டில் போனாலே ஆக்டர்ஸ் இஃப் தான், அந்த விஷயம் ஆல்ரெடி கிடச்சிருச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம வந்துடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதை தான் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதை வந்து அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாட்டேன். இதை டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சோன்னா அந்த விஷயம் ஆல்ரெடி ஹேப்பன் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ இந்த வைப்ரேஷனுக்கு நீங்கள் ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். எதுக்குன்னா உங்களுடைய ஆசைக்கு, உங்களோட ஆசை, உங்களோட விருப்பம், உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு வைப்ரேஷனல் ப்ளூ பிரிண்ட் அதை நீங்கள் ரெடி பண்ணி. இது என்ன வைப்ரேஷனல் ப்ளூ பிரிண்ட்? ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக எது வேணும்னாலும் நம்ம இன்டென்ஷன் செட் பண்ணுவோம் கரெக்டாக.
கிளாரிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கு? நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு, நம்மளுடைய யூனிவர்ஸுக்கு. உங்களுக்கு என்ன வேணுன்றது கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களால் அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு வேளை கிளாரிட்டி இல்லைன்னா அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? எழுதி வச்சுருவோம். எழுதி வச்சா தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு புரியும், யூனிவர்ஸுக்கு புரியும், அது நடக்கும். கரெக்டாக? அப்போ நம்ம அதை எழுதி வச்சுருவோம். எழுதி வச்சதுக்கப்புறம் இது நம்மளோட வைப்ரேஷனல் ப்ளூ பிரிண்ட்டாக எப்படி மாற்றுறது? அது பக்கத்துலேயே நம்மளுடைய எமோஷன்ஸை எழுதி வைக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, போன வாரம் அந்த விஷயம் நடந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நைட் தூங்கும்போது நிம்மதியாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க, லவபுளாக இருப்பீங்க, ஃப்ரீடமாக இருப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு எமோஷன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. 2-3 எமோஷன்ஸ் கூட உங்களுக்கு வரலாம். ஸ்பெசிஃபிக் பர்சன்னா லவபுள், ஸ்பெசிஃபிக் பர்சன் ஆல்ரெடி உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா லவபுள், அந்த கார் கிடச்சிருச்சுன்னா ப்ரௌட், அந்த வேலை கிடச்சிருச்சுன்னா ஒரு ஹாப்பினஸ், அந்த மாதிரி ஃபினான்ஷியல் நிறைய அமௌண்ட் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இந்த மாதிரி ஒவ்வொரு எமோஷன் இருக்கும் பார்த்தீங்களா? நீங்கள் இன்டென்ஷன் எழுதியிருப்பீங்க, அதுக்கு பக்கத்துலேயே அது கிளியர் இன்டென்ஷன் என்ன வேணும், எந்த ஜாப் எப்படி இருக்கணும் அப்படின்னு கிளியராக நீங்கள் எழுதியிருப்பீங்க. அதுக்கு பக்கத்துலேயே கிளியராக இந்த எமோஷன்ஸை ரைட் பண்ணுங்கள். இந்த எமோஷன்ஸை நீங்கள் ரைட் பண்ணோன்னா உங்களோட வைப்ரேஷனல் ப்ளூ பிரிண்ட் ரெடி ஆயிடுச்சு. அப்போ காலையில் அந்த எமோஷன்ஸை ரீட் பண்ணுங்கள். இன்டென்ஷனை மறந்துடுங்க டே டைமில். அதாவது இன்டென்ஷனை மட்டும்தான் நம்ம மறக்கணும், அந்த எமோஷன்ஸில் லீவ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போது அந்த ரிலேஷன்ஷிப் கிடச்சிட்டாங்கன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? லவ்வபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை மறந்துடுங்க. நீங்கள் எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் லவ்வபுளாக ஃபீல் பண்ணணும். ஏன்னா காரணத்தை நம்ம மைண்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டா ஒன்று நம்ம பாஸ்ட்டுக்கு போயிடுவோம், இல்லை ஃபியூச்சருக்கு போயிடுவோம். நம்ம ப்ரெசென்ட்டில் தான் அது இருக்கணும். அப்போ எந்த காரணமுமே இல்லாமல் நம்ம லவ்வபுளாக ஃபீல் பண்ணும்போது இந்த 5 சென்சஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் லீவ் பண்ணுவோம், அந்த வைப்ரேஷனில் இருப்போம். அப்போ அந்த வைப்ரேஷனல் மேட்ச் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். அப்போ அந்த விஷயம் நமக்கு உடனே ஹேப்பன் ஆகும். ஸோ இதுதான் அந்த ப்ளூ பிரிண்ட். ஓகே, இது நடந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷன் போர்டு நீங்கள் ரெடி பண்ணணும். ஒரு டூல் கிரியேட் பண்ணணும். என்ன டூல் அப்படின்னா, விஷன் போர்டாக இருக்கலாம், ஸ்கிரிப்டிங்காக இருக்கலாம், இல்லை ஃபியூச்சர் ஜேர்னலிங்காக இருக்கலாம். இப்போ கிராட்டிடியூட் அப்படியே ஃபியூச்சர் ஜேர்னலிங்னா கிடைக்காத ஒரு விஷயம் ஆல்ரெடி கிடைச்சிட்ட மாதிரி நம்ம ரைட் பண்ணுறது. ஸ்கிரிப்டிங்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸ்கிரிப்டிங் வந்து ஒரு அஃபர்மேஷன்ஸ் மாதிரி, கிடைக்காத ஒரு விஷயம் ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில். அதே வந்து ஜேர்னலிங் அப்படின்றப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக. ஸ்கிரிப்டிங்கிறது நமக்கு 1 லைன் 2 லைனோட முடிஞ்சிடும். அந்த காரை நான் டிரைவ் பண்ணி போயிட்டுருக்கேன், எனக்கு ஹாப்பியான ஃபீல் கொடுக்குது, தேங்க்யூ யூனிவர்ஸ். அதே ஜேர்னலிங்கிறப்ப இன்னும் அதிகமாக நம்ம 2-3 லைன் சேர்த்து நம்ம எழுதுறது தான் இந்த ஜேர்னலிங். நீங்கள் நார்மலாக வந்து விஷன் போர்டு வந்து வச்சுக்கலாம். நீங்கள் எதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதெல்லாம் 3Dயில் எடுத்து சின்ன ஒரு பெரிய கார் மேனிஃபெஸ்ட் பண்ணால் ஒரு பொம்மை கார் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா அனிமேஷனில் ஒரு இமேஜ் எடுத்து நீங்கள் வால்பேப்பர் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ, மணி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா உங்களோட பேங்க் பேலன்ஸ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த நம்பரை மட்டும் அப்படியே எடிட் பண்ணி எவ்வளோ நம்பர் வேணும், ஒரு 10 lakhsனா 10 lakhs போட்டுருங்க. இந்த மாதிரி 3D ரியாலிட்டியில் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் நல்ல சிக்னல் சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு என்ன ஆகும்னா சீக்கிரம் ஹேப்பன் ஆகும். ஏன் ஹேப்பன் ஆகும்? நான் சொன்ன அந்த வைப்ரேஷனல் மேட்ச் உங்களுக்கு வந்துடும், அந்த அலைவரிசை ஒத்து போயிடும். அப்போ நீங்கள் அலைன்மெண்ட்டாக இருப்பீங்க. அப்போ உங்களோட திங்கிங் எப்படி இருக்கும், ஃபீலிங் எப்படி இருக்கும், பிலீவ் எப்படி இருக்கும், ஆக்ஷன், செல்ஃப் டாக், இமேஜினேஷன் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அந்த விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு ஹேப்பன் ஆகிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஸோ இன்னும் டீப்பாக நம்ம Day 4ல் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். அந்த லைவில் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிடுங்க. இதை விட ரொம்ப டீப்பான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த லைவில். நம்மளோட தாட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எப்படி இந்த ரியாலிட்டியை கிரியேட் பண்ணுறது. என்னுடைய நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் ஜஸ்ட் 2 days மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வர 100 members தான். ஸோ லைஃப் சேஞ்சிங் கிளாஸ். ஸோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதிலே உங்களுக்கு நான் கைடட் விஷுவலைசேஷன் ப்ரொவைட் பண்ண போகிறேன், கைடட் அஃபர்மேஷன்ஸ் நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன், கைடட் மெடிடேஷன் நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ எல்லாருமே மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம எல்லாருமே அந்த லைவில் மீட் பண்ணலாம். Day 4ல் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.